வணக்கம். அதாவது வாழ்க்கையில் தியாகம் செய்தால்தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்ம எப்பயுமே பேசுவோம். விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்றால் பற்களை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரீசெண்டாக நம்ம சுபான்சு சுக்லா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். என்ன அது, ஏன் விண்வெளிக்கு போகிறதுக்கும் பற்களை இழக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், ஏன்னா விண்வெளியில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு பெரும்பாலான ஹெல்த் செக்கப்பை பண்ணிடுறாங்க. பாடியில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், எதெல்லாம் வரும், அதுக்கெலாம் இன்னொரு எப்படி வர வாய்ப்பு இருக்குது. அண்டர் ஒரு ட்ரையல் கொடுப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷனில் நீங்கள் அந்த ட்ரையலில் நீங்கள் ஃப்ளோட்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏர்லாட்டாக ஃப்ளோட்லாம் பண்ணி உங்கள் பாடி எப்படி ஒர்க் ஆகுது, உங்கள் டைஜஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, உங்கள் நியூரல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாம் பண்ணிட்டு தான் ஒருத்தரை ஒரு அஸ்ட்ரானட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆசைப்படுறனால மட்டும் நடந்துட போகிறதில்ல. இப்போ இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் டூரிஸ்ட்டாக மாறிடும், அப்போ எல்லாரும் போகிற மாதிரி வாய்ப்பு வரலாம். இப்போ ஃப்ளைட்டில் ஏறும்போது சில பேருக்கு ப்ரெஷர் வேரியேஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு தலை சுற்றும், வாமிட் வரும், காது வலிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எல்லா பேசஞ்சருக்கு வராது, சில பேசஞ்சருக்கு வரும். அது மாதிரி ஆஸ்ட்ரோனாட்டுக்கு நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பல்லில் ஒரு விஷயம் பிரச்சனை வருமானு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ எளிதில்லை. அவங்க அத்தனை டெஸ்ட் பண்ணாலும் பல்லில் ஒன்று கண்டுபிடிக்கிறது எளிதில்லைன்னு நம்மளுக்கு புரியுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு விஸ்டம் டீத் இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, வலி வந்துருச்சுன்னா இதுக்கு பெயின் கில்லரும் பெருசாக ஒர்க் ஆகாது. இதுக்காக ஸ்பேஸ்லேருந்து திரும்பியும் வர முடியாது. ஸோ அப்போ ஒரே ஆப்ஷனு அந்த பல்லில் எல்லாம் ஸ்டடி பண்ணி எதெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த பல்லெல்லாம் பிடுங்கி அனுப்பி விட்டுறாங்க. அது பிடுங்க வேண்டிய அவசியம் உடனே இல்லை, இருந்தாலும் பிடிங்க எடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாரி ஒரு தியாகம் விண்வெளிக்கு போகும்போது இருக்குன்னு அவர் சொல்கிறார். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். எம்பிபிஎஸ்ங்கிற படிப்பில் எல்லா உடம்புல இருக்க எல்லா இடத்த பற்றியும் படிப்பாங்க. பாடியில் எல்லா பார்ட்ஸில் ஆரம்பித்து கடைசியில் ஒரு செல்லு வரைக்கும் வந்துடுறாங்க. பல்லு பற்றியும் படிக்கிறாங்க. ஆனால் எம்பிபிஎஸ்ல எல்லாத்தையும் படிக்கும்போது ஹார்ட் பற்றி படிக்கிறாங்க, பிரெயின் பற்றி படிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வைட்டல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு சிம்பிளான ஈஸியாக மாற்றக்கூடிய பல்லுக்கு ஒரு தனி டிகிரி, பிடிஎஸ்னு ஒரு டிகிரி இருக்கு. பிடிஎஸ் ஒரு டிகிரி பல்லுக்கு தனியாக ஒரு டிகிரியாக ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ இல்லை, ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ ஹார்ட்டுக்கு கூட ஒரு தனி படிப்பு தேவையில்லை, பிரெயினுக்கு தனியாக ஒரு டிகிரி தேவையில்லை. அதெல்லாம் எம்பிபிஎஸ்ல கோவா படிச்சிடுறாங்க. ஆனால் பிடிஎஸ் மட்டும் தனியாக படிக்கிறாங்க, தனியாக இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த டாக்டர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ அப்போ இந்த விண்வெளியை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் இந்த பல்லுக்கு இருக்காங்கிறது எனக்கு ஒரு யோசனை ஓடிட்டே இருக்குது. இதுக்கு பிடிஎஸ் டாக்டர்ஸ் தான் பதில் சொல்லணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.